அதன் அடிப்படையிலே சுதந்திரமான கட்சியாக குறிப்பிட்டிருந்த கம்யூனிஸ்ட் கட்சி நாங்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு வழங்குகின்றோம். தமிழ்நாட்டிலே ஆளுநர் ஆட்சி வந்துவிடக்கூடாது, மக்களின் முடிவு மதிக்கப்பட வேண்டும். 108 இடங்களில் விஜய்க்கு வெற்றியை கொடுத்து தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தான் வர வேண்டும் என்று தமிழக மக்கள் வழங்கி இருக்கக்கூடிய அந்த முடிவுக்கு மதிப்பளிக்கின்றோம் என்று சொல்லி காம்ரேட்டுகளான கம்யூனிஸ்டுகள் 2 கட்சியினரும் சேர்ந்து தங்களுடைய ஆதரவை, நிபந்தனையற்ற ஆதரவை வழங்கி இருக்கின்றார்கள். அதே நேரம் தமிழக வெற்றி கழகம் உங்களுடைய கொள்கைகளுக்கு முரணாக நடந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்ற கேள்வி முன்வைக்கப்பட்ட பொழுது நாங்கள் போராட்டம் நடத்துவோம் என்று சொல்லியிருந்தார்கள். ஏனென்றால் கம்யூனிஸ்டுகளை பொறுத்தவரை ஆதரவு கொடுத்திருக்கின்றோம், எப்பொழுது வேண்டுமானாலும் அந்த ஆதரவை நாங்கள் திரும்ப பெற்றுக் கொள்வோம் என்று முதல் நாளிலேயே எச்சரிக்கும் விதமான எந்த கருத்தையும் அவர்கள் சொல்லவில்லை. விஜயிடம் நாங்கள் எங்களுடைய கொள்கைகளை முன்வைப்போம், எங்களுடைய கோட்பாடுகளுக்கு உட்பட்டு விஜய் ஆட்சி நடத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அப்படி அது தவறும் பொழுது தொழிலாளர் சட்டம் உள்ளிட்டவற்றிலெல்லாம் விஜயனுடைய நிலைப்பாடு மாறுபட்டு இருக்கும் பொழுது நாங்கள் உறுதியாக போராடுவோம், குரல் கொடுப்போம், அதை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாகத்தான் கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லியிருந்தார்கள். எனவே இன்னும் சற்று நேரத்திலே ஆளுநரை சந்திக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் என்ன நிலைப்பாட்டை எடுக்கப் போகின்றார்? 118 என்ற எண்ணை தொடுவதற்கு இன்னும் 2 உறுப்பினர்கள் பற்றாக்குறை இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. அதை கடந்த ஆளுநரிடம் விஜய் எப்படி தனக்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைக்கப் போகின்றார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. வழக்கமாக முதலமைச்சர் சாலையில் செல்லும் பொழுது அந்த சாலையிலே முழுவதுமாக பாதுகாப்பு அந்த போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்படும். இப்பொழுது முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொள்ளுவார் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய தாவேக தலைவர் விஜய் செல்லும் பொழுதும் அதே போன்று போக்குவரத்து நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். விஜய் சென்னை அடையாறு மேம்பாலத்தை கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவராக ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றார். செல்லும் பொழுது கட்சியினுடைய தலைவர், வரும் பொழுது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் என்று சொல்லும் விதமாக அவருக்கான ஆதரவு இருக்குமா என்பதுதான் இப்போதைய பேசு பொருளாக இருக்கின்றது, அரசியல் எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. கட்சியின் தலைவராக சென்று தமிழகத்தினுடைய முதல்வராக வருவாரா என்று பலரும் எதிர்பார்த்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூரில் காத்திருக்கின்றார்கள், பட்டினப்பாக்கம் நீலாங்கரையில் காத்திருக்கின்றார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்திற்கும் விஜய் செல்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக பார்க்கப்படுகின்றது. மின்னஞ்சல் வாயிலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களுடைய ஆதரவு கடிதத்தை வழங்கியிருக்கலாம் என்று கூட ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏனென்றால் 2 இடங்களை அவர் இன்னும் பெறவில்லை. எங்கு நோக்கினும் மக்களுடைய கூட்டமாக இருக்கின்றது. விஜய் வருகின்றார் என்ற செய்தி அறிந்து ஏராளமானவர்கள் மேம்பால பகுதியிலே அடையாறு மேம்பாலம் அருகே காத்திருக்கின்றார்கள் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையில்தான் போட்டா போட்டி போட்டு விஜய்க்கு ஆதரவு கொடுத்திருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஒரு பக்கம் ஆதரவு கொடுத்து விட்டதாக செய்திகள் கிடைத்திருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் ஆதரவு கொடுத்திருப்பதாக செய்திகள் வந்திருக்கின்றன. 118 என்ற எண்ணோடு வாருங்கள், உங்களுக்கு அப்போதுதான் முதலமைச்சராக நான் அந்த பதவியை வழங்குவேன் என்று சொல்லியிருந்த அர்லேக்கரிடம் 118 அல்ல, அதை காட்டிலும் 2 இடங்கள் கூடுதலாக இருக்கின்றது என்று சொல்லி 120 உறுப்பினர்கள் ஆதரவோடு சென்று நிற்கப் போகின்றார். இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க முடியும். இதற்கு முன்பாக 2 விதிகள் இருக்கின்றன. வழக்கமாக ஒற்றை விதிதான் இருக்கும். தனிப்பெரும்பான்மை பெற்ற கட்சி ஆட்சி அமைப்பதற்கு தான் அனுமதி கொடுத்துக் கொண்டிருப்போம். ஆனால் இப்பொழுது மற்றொரு விதி இருக்கின்றது, அதை நான் உங்களுக்கு நினைவூட்டுகின்றேன் என்ற ஆளுநர் மாளிகை விஜய்க்காக ஒரு விதியை, அதாவது ஏற்கனவே இருந்த விதியாக இருந்தாலும் பெரும்பாலும் அந்த விதியை பலரும் பயன்படுத்தியது கிடையாது. எந்த மாநிலத்திலும் அந்த விதி பெரிய அளவில் பேசுபொருளானது கிடையாது. இந்த சூழ்நிலையும் கூட அது போன்ற ஒரு விதியை பயன்படுத்தி இருந்தார்கள். ஆனாலும் இப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு என்பது ஒரே ஒரு விதிக்கு உட்பட்டதாகத்தான் இருக்க முடியும். தனி பெரும்பான்மையோடு வந்திருக்கக்கூடிய, அறுதி பெரும்பான்மையோடு வந்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு முதலமைச்சராக பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் என்ற ஒரு விதி மட்டும்தான் ஆளுநர் மாளிகை தரப்பில் இப்பொழுது இருக்கக்கூடிய விதியாக இருக்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.